மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். என்னிடம் பல பேர் கேட்கின்ற ஒரு பிரச்சனை என்னவென்றால், அதாவது இந்த நீலப்படங்கள், அதாவது போர்ன் ஃபில்ம்ஸ் அல்லது ப்ளூ ஃபில்ம்ஸ் பார்ப்பது சரியா என்றும் அதனால ஏற்படுகிற ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிறதா என்றும் கேட்கிறார்கள். இரண்டாவதாக, இந்த நீலப்படங்களை, இந்த போர்ன் ஃபில்ம்ஸை பார்த்து கொண்டு நாங்கள் சுய இன்பம் அல்லது மெஸ்டிபேஷன் காணலாமா? அதே நேரத்தில் மூன்றாவது பிரச்சனை, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய காதலிக்கு இந்த படங்களை எல்லாம் காட்டி அவரை எப்படி செய்யும்படி தூண்டலாமா என்று சொல்லி பல கேள்விகள் என்னிடம் அடிக்கடி கேட்கப்படுகிற விடயங்களாக இருக்கின்றது. எனவே இன்று இதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே இந்த மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக வெளியூர் என்பர்கள் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அதே நேரத்திலே டிக்டாக்லே, இன்ஸ்டாகிராம்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். எனவே என்னை பொறுத்த மட்டிலே இந்த போர்ன் ஃபில்ம்ஸ், அதாவது நீல திரைப்படங்களை பார்ப்பது என்பது ஒரு விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது. பிசிக்கலி ஹார்ம்லெஸ், ஒரு விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது. ஆனால் இது ஒரு கட்டாய நடவடிக்கையாக அல்லது ஃப்ரீக்வெண்ட் ஆர் கம்பல்சிவ் யூஸ் என்று சொல்லுவோம். கட்டாயமாக இதை பார்க்க வேண்டும். இன்று நீல திரைப்படத்தை ஒரு 10 நிமிஷம் பார்க்காவிட்டால் எனக்கு அந்த சாப்பிட்ட மாதிரியே இராது, அப்படி ஒரு நிலைமை. அல்லது அடிக்கடி சில பேர் இருக்கிறார்கள், ஆபீஸில் போய் தங்கள் டாய்லெட்லே இந்த நீல படங்களை பார்ப்பவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆபீஸிலே வேலை செய்கிற, காரியாலயங்களை வேலை செய்கிற தன்னை சக பெண் ஊழியர்களை பார்த்து அதன் மூலமாக அவர்களுடைய இந்த செக்ஷுவல் டிசையர் தூண்டப்பட்டு பிறகு என்ன செய்யும், ஆபீஸ் நேரங்களில் போய் டாய்லெட்ல இருந்து கொண்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த போர்ன் ஃபில்ம் பார்ப்பவர்களை கூட எனக்கு தெரியும். எனவே இப்படி ஒரு நிலைமை சொல்லுவோம் கம்பல்சிவ் யூஸ் அல்லது ஃப்ரீக்வெண்ட் யூஸாக இருக்குமாக இருந்தால் அது சில நேரங்களிலே எங்களுடைய சைக்காலஜிக்கல் மனநிலையாகவும் எங்களுடைய பிஹேவியர் என்று சொல்லுவோம், எங்களுடைய நடத்தையிலும், அதே நேரத்திலே இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், அதாவது ஒரு கணவனுக்கு மனைவிக்கும், ஒரு காதலுக்கும் காதலிக்கும், அல்லது ஒரு பெண்ணுக்கும் அவருடைய ஆண் துணைக்கும், இல்லை ஆணுக்கும் பெண் துணைக்கும் இடையிலே இந்த ரிலேஷன்ஷிப் என்று சொல்லும் உறவு பிரச்சனைகள், உறவு பாலத்தை உடைக்கக்கூடிய ஒன்றாக இது மாறலாம். எனவே இதுதான் மிகவும், எனவே என்னை பொறுத்த மட்டிலே இது ஒரு விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. அடிக்கடி பார்க்கின்ற போது தான் இதிலே ஒரு பிரச்சனை ஏற்பட போகிறது. எனவே இதிலே இது என்ன பிரச்சனை வருகிறது என்றால், இதனால் 3-4 விடயங்களை பற்றி சொல்ல வேண்டும். முதலாவது, இதை நீங்கள் பார்க்காமல் கட்டுப்படுத்த முடியும். நான் சொன்னது போல ஆபீஸில் இருந்து கொண்டு இதை டக்குன்னு போய் டாய்லெட்ல இருந்து பார்க்கணும், அல்லது வீட்டுக்கு வந்தோன்னு சமைக்கிறேன் ஒன்றும் செய்யல டக்குன்னு அதை பார்க்கணும். அதாவது யூ கான் கண்ட்ரோல் த ஏர்ஜ், அதாவது அந்த செக்ஷுவல் டிசையர் அல்லது செக்ஷுவல் லிபிடோ, அந்த பாலியல் ஆசையை இந்த படங்கள் பார்க்காமல் எங்களாலே கட்டுப்படுத்த முடியாது. அண்மையிலே கூட நான் சொல்லியிருப்பேன், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலே ஒரு ஆராய்ச்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அங்கு படிக்கின்ற 10,000க்கு மேற்பட்ட மாணவரிடம் ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அந்த ஆராய்ச்சியிலே என்ன சொல்லப்பட்டதுன்னா, முடிவு என்னென்றால், யாராவது இங்கே போர்ன் ஃபில்ம் பார்ப்பவர்கள் பார்க்காத என்று பார்த்தால் 100க்கு 99% மேற்பட்ட, அதாவது 70-80 வயசு உடைய பல பேராசிரியர்களை கூட அவர்கள் உட்பட்டு அவர்கள் அந்த ரிசர்ச்சுக்கு, அந்த ஸ்டடிக்கு, அந்த படிப்புக்கு அவர்கள் பார்த்தார், அந்த ஆராய்ச்சிக்கு அவர்கள் உட்படுத்தினார்கள். பார்க்கின்ற போது 100க்கு 99% மேற்பட்டவர்கள் இந்த போர்ன் ஃபில்மை பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள். எனவே நான் இந்த போர்ன் ஃபில்மை பார்க்க மாட்டேன் என்று சொல்பவர்களை கண்டால் அவர்களை நான் பொய்யர்களாகத்தான் நான் சித்தரிப்பேன். இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கணும் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கை காலத்திலே ஒரு தடமாவது இந்த நீல திரைப்படங்களை பார்க்காமல் இருந்திருக்க மாட்டார்கள்.
யாராவது இருந்தால் என்னுடைய சேலஞ்ச் பண்ணி என்னுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கதைக்க முடியும். ஆனால் தயவு செய்து போய் சொல்லாது. எனவே எந்த நேரத்தில் இது பிரச்சனையாக வருது என்றால் யூ கான் கண்ட்ரோல் த ஏர்ஜ், அதாவது ஒரு பிரியான கஷ்டமான வேலை, பிரச்சனையான வேலை, அவர்களுக்கு இந்த பலத்தை பார்க்க. இரண்டாவதாக உங்களுடைய டெய்லி லைஃப்ல அல்லது உங்களுடைய வாழ்க்கை வேலைகளில் அல்லது உங்களுடைய படிப்பில் இது பாதிப்பை ஏற்படுத்துகின்ற போது இட் இன்டர்ஃபியர்ஸ் வித் டெய்லி லைஃப், ஒர்க் ஆர் ஸ்டடீஸ் சொல்லுவோம். உங்களுடைய நாளாந்த படிப்பு, அதாவது சில பேர் பள்ளிக்கூடத்தில் லீவ் விட்டு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வீட்டை இருந்து பார்க்கின்ற மாணவர்களை கூட நாங்கள் கண்டிருக்கின்றோம். டியூஷனுக்கு போற சொல்லி போட்டு வீடுகள்ல இருந்து வேறு இடங்கள்ல போய் இந்த அதாவது ஸ்டேஷன்லயோ பஸ் ஸ்டாண்ட்ல போய் இருந்து இந்த படங்களை பார்ப்பதை கூட நாங்கள் கண்டிருக்கோம். அதே நேரத்தில் சில பேர் வேலைக்கு போகாமல் இருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கைக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துமாக இருந்தால் அது அந்த இடத்திலே ஒரு பிரச்சனை வருகிறது. மூன்றாவதாக உங்களுடைய உறவு, ரிலேஷன்ஷிப், உங்களுடைய உறவு, ரியல் ரிலேஷன், உண்மையான உறவு, உங்களுடைய கணவராக இருக்கலாம், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய லவராக இருக்கலாம், உங்களுடைய ஆண் துணையாக இருக்கலாம் அல்லது பெண் துணையாக இருக்கலாம், அவருடன் இருக்கின்ற உறவை இது பாதிக்குமாக இருந்தால் அல்லது அவருடன் நீங்கள் பாலியல் உறவுகளை, செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது, பாலியல் உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமாக இருந்தால், சில நேரங்களில் மனைவியுடன் நீங்கள் செக்ஸ் பண்ணுவீர்கள், சேர்ந்திருப்பீர்கள், ஆனால் என்ன தலைக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும், நேற்று இரவு பார்த்த அந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் தான் ஓடிக்கொண்டு இருக்கும். அப்படி இருக்குமாக இருந்தால், உங்களுடைய உறவை இது பாதிக்குமாக இருந்தால் இது பாரதூரமான விடயத்தை ஏற்படுத்தும். எனவே சில பேர் இந்த நிறத்திலே பார்த்து, டாக்டர் எனக்கு 7 இன்ச்சு 8 இன்ச்சுக்கு என்னுடைய ஆண்குறி விரிவடைய வேண்டும், பெரிதாக வர வேண்டும், விரைப்புத்தன்மை அடைந்த 7 இன்ச்சு 8, ஏனென்றால் நான் இந்த படத்திலே பார்ப்பேன். எனவே முக்கியமாக இந்த நீல திரைப்படங்கள் எல்லாம் எடிட் பண்ணி எடுக்கப்படுகிறது. அதாவது வெட்டித்தான் எடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம், பிறகு ஒரு கிழமைக்கு பிறகு 5 நிமிடம், பிறகு அடுத்த ஒரு மாசத்துக்கு பிறகு 5 நிமிடம், அவ்வளோத்தையும் எடுத்து அவர்கள் ஜாயின் பண்ணித்தான் இந்த படங்களை போகிறார்கள். எனவே இவையெல்லாம் உண்மை என்று தயவு செய்து இருக்க வேண்டாம். அதே நேரத்தில் சில இடங்களை பார்க்கிறோம், இந்த நீல திரைப்படங்களில் பெண்கள் என்ன செய்ய சத்தம் போடுவார், வாய் மூலம் ஆகும்னு சத்தம் போடுவார். அதை என்னுடைய மனைவியோ என்னுடைய பெண் துணையினோ என் லவருடோ நான் எதிர்பார்க்க முடியாது. அவையெல்லாம் செயற்கையாக திரைப்படத்துக்காக வேண்டி செய்யப்படுகின்ற விடயங்கள், இவையெல்லாம் போய் அதைத்தான் இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று சொல்லி அதை எங்களுடைய இந்த திரைப்படங்களிலே பார்ப்பதை எங்களுடைய நிஜ வாழ்க்கையிலே, எங்களுடைய உண்மையான வாழ்க்கையிலே நாங்கள் புகுத்த வெளிக்கிட்டால் பெரிய கஷ்டம், குடும்பத்திலே பிறகு சண்டை எல்லாம் வந்து நீக்கும். எனவே இது அதாவது சில பேர் இப்போது நாகரிக உலகில் சில பேர், எனக்கு தெரியும் எங்களே இடங்களிலே கூட பெரிய LED ஸ்கிரீன்ல இந்த திரைப்படங்களை போட்டு அவர்கள் மனைவியிடம் பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையாக அது ஒரு ஆரோக்கியமான உறவுக்கு ஒருபோதுமே என்ன செய்யாது, வழிவகுக்காது. பார்க்கலாம், ஆனால் அதை நீங்கள் திருப்பி அதுதான் எங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் மாறுகின்ற போது இதனுடைய பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே முற்றிலும் சொல்ல போனால் ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் ஒரு தமிழ்ல நல்ல பழமொழி இருக்கிறது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. பாலை கூட குடிச்சால் போயிடும். அதே மாதிரி செவ்வளனி உடலுக்கு நல்லது, அதை கூட குடித்தால் ரத்தத்திலே பொட்டாசியம் கூடி ஹார்டிக்க பார்க்கும். இதுதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை நாங்கள் ஒரு வரையறையுடன் இதை நாங்கள் செய்ய வேண்டும். இதை நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.